வணக்கம். சன் நியூஸின் காலை செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமீனா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய பிரதமர் மோடியின் உரை முற்றிலும் ஆணவத்தால் நிரம்பிய அகந்தை பேச்சு என்று எதிர்க்கட்சிகள் சாடியுள்ளன. பிரதமர் மோடி திருப்பூரில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் என கூறி நூல் வியாபாரியிடம் 1,69,00,000 ரூபாயை கொள்ளையடித்து 5 பேர் கைது செய்யப்பட்டனர். திருப்பூர் மத்திய பேருந்து நிலையம் அருகே. இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தஞ்சையில் மென்பொருள் நிறுவன ஊழியர்கள் 11 பேருக்கு சொகுசு கார்களை பரிசாக வழங்கி ஆச்சரியப்படுத்தியிருக்கிறார் அந்த நிறுவனத்தின் இளம் உரிமையாளர். தஞ்சையில் இயங்கி நடிகர் ரஜினிகாந்த் கருத்து சுதந்திரத்தை ஊக்குவிப்பவர் எனவும் படத்தின் வெற்றிக்காக தன்னுடைய கருத்தியலை மாற்றிக் கொள்ளாதவர் என்று அவருடைய மகள் ஐஸ்வர்யா தெரிவித்துள்ளார். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பிரிட்டன் மன்னர் 3ஆம் சார்லஸுக்கு புற்றுநோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக பக்கிங்ஹாம் அரண்மனை நிர்வாகம் அறிவித்துள்ளது. லண்டன் திமுகவின் நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனைக் கூட்டம் சிறப்பாக நடந்து முடிந்திருப்பதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் தங்களுக்கே இரட்டை இலை சின்னம் கிடைக்கும் என்று முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதிமுக தொண்டர்களின் நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் இருந்து ரயில் ஏறிய ஓய்வு பெற்ற BSNL அதிகாரியின் செல்போன் திருநெல்வேலி அருகே திருடப்பட்ட நிலையில் கூகுள் மேப் லொகேஷன் ஷேரிங் ஆப்ஷன் மூலமாக மீட்கப்பட்டுள்ளது. போனை திருடிக் கொண்டு நாகர்கோயில் திரும்பிய திருடனை ஓய்வு பெற்ற BSNL அதிகாரியின் மகன் பிடித்து போனை மீட்டது எப்படி என்பது பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இடைவேளைக்கு பிறகு வருவது டாப் 10 செய்திகள்.